உண்மை என்னன்னா, எங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் உடுப்பி இல்ல. உத்தர கர்நாடகால இருக்க முருடேஸ்வர் சிவன் டெம்பிளுக்கு போறதுதான். கடலுக்கு பக்கத்துல இருக்க பெரிய சிவன் சிலை, அதை விட ஹைட்டா இருக்க கோபுரம், இதெல்லாம் வீடியோஸ்ல பாக்குறப்ப எங்களை ரொம்பவே எக்ஸைட் பண்ணுச்சு. நேர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சா சென்னையில இருந்து 792 கிலோமீட்டர்ஸ். சரி, அப்போ ஒரே ஸ்ட்ரெச்சா டிராவல் பண்ணாம போற வழியில இருக்க ஊரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுதான் ஆனா உடுப்பி அப்படி போற வழியில பாக்குற ஊர் இல்ல. அது ஒரு பஞ்ச் ஆஃப் சர்ப்ரைஸ். அங்க போன அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உடுப்பில சாப்பாடு நல்லா இருக்கும். ஆனா அது மட்டும் இல்ல உடுப்பி. உடுப்பி கர்நாடகாவோட டெம்பிள் சிட்டி. ஆமா, இது ஒரு கோயில் ஸ்தலம். அப்புறம் இது ஒரு கோஸ்டல் ஏரியாவும் கூட. இங்க நிறைய பீச் ஆக்டிவிட்டிஸ், ஒரு ஐலாண்ட் கூட இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து நாங்க உடுப்பி வந்த கதையை சொல்லிடுறேன். நான் திருச்சியில இருந்தும் என் ஃப்ரெண்ட் சென்னையில இருந்தும் கிளம்பி நேரம் கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருந்து மட்டும்தான் உடுப்பிக்கு ஸ்ட்ரைட் ட்ரெயின்ஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வரதுக்குள்ளேயே நிறைய மவுண்டன்ஸ் ஸ்கைலைன்ஸ் சன்செட்லாம் பார்த்தாலும் நல்ல இருட்டின அப்புறம் தான் கேரளா என்ட்ரே ஆனோம். கரெக்டா 9:30 போல கோழிக்கோட், அங்க இருந்து மேங்களூர் முழுக்கின்னு மிட் நைட் ஒரு 3 மணி போல உடுப்பி ரீச் ஆயிட்டோம். உடுப்பி ஸ்டேஷன் மேலேயே ஐஆர்சிடிசியோட ஏசி டார்மெண்ட்ரிஸ் இருந்தது. ஸோ அங்கேயே புக் பண்ணி நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். மார்னிங் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி சிட்டிக்குள்ள வந்து ஒரு ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சா எங்களுக்கு உடுப்பில வந்த முதல் பிரச்சனை பைக் ரெண்டல். நாங்க பார்த்து வச்சிருந்த எல்லா ரெண்டல் ஷாப்ஸ்லயும் பைக்ஸ் அவைலபிள் இல்லை. சரி, நாங்க லோக்கல்ல இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சப்ப மேக்சிமம் பீப்புள் மணிப்பால் போயிருங்கன்னு சொன்னாங்க. மணிப்பால் உடுப்பில இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க ஒரு ஊர். மணிப்பால் ஜங்ஷன்ல இறங்கி இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சு பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சு ஒரு வழியா அந்த ரெண்டல் ஷாப்பை கண்டுபிடிச்சோம். இவங்கள்ட்ட 300 பைக்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா வீக்கெண்ட் போல கொஞ்சம் லேட்டா வந்தா கூட பைக்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. வண்டி எடுத்ததும் நேரா சாப்பிட தான் போனோம். ஹோட்டல் மித்ரசிமாஜ் சின்ஸ் 1949. நாங்கள் எங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்கள்ட்ட என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு கேட்டு இந்த நீர் தோசையும் பிஸ்கட் ரொட்டியும் ஆர்டர் பண்ணோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, நல்லா சாஃப்டான நீர் தோசை, அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஸ்வீட் தேங்காய் பர்ஃபியும் ஸ்பைஸியாக ஒரு வெஜிடபிள் கறியும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். இந்த பிஸ்கட் ரொட்டி வெளியே ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பியாக, உள்ள கடுகு மிளகாலாம் போட்டு காரமாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கிளம்பணும். இந்த ஹோட்டல் உடுப்பியோட ஃபேமஸ் கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் தான் இருக்கு. ஆமா, சாப்பிட்டு நேரம் அங்கதான் போனோம். இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டப்ப கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப முக்கியமான கோயிலும் கூட. எந்த அளவுக்கு முக்கியம்னா இந்த ஊருக்கு வர மேக்சிமம் பீப்புள் இந்த கோயிலுக்கு வரதுக்காக தான் வராங்கன்னு சொல்றாங்க. கோயிலோட முக்கியமான இடங்கள் கருங்கல்லால கட்டியிருக்காங்க. நம்ம கிருஷ்ணரை 9 துவாரங்கள் இருக்க ஒரு ஜன்னல் வழியா பார்க்க முடியும். இந்த கோயில் உடுப்பிக்கு மட்டும் இல்ல, சவுத் இந்தியாலே ஒரு முக்கியமான கோயிலும் கூட. பீச்லாம் எப்படி இருக்கும்னா, வீடுங்க வயல்ல பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு பக்கத்துலயே பீச் இருக்கும். மட்டு பீச். பெருசா கிரௌட் இல்லைன்னு நினைச்சோம். ஆனா இங்க எப்பயுமே கிரௌட் இருக்காதான். அப்புறம் இங்க பீச்சுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கு அந்த ரோடு. இது ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் ஸ்டேஜ் ரோடு. இதுல அப்படியே ஒரு ரைட் போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் பாஸ் பண்ணோம்.
மட்டு பீச்ல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தா கப்பு பீச். இங்க இந்த லைட் ஹவுஸ் பிளேஸ்ல இருந்து கிடைக்கிற லேண்ட்ஸ்கேப் வியூ தான் அழகு. ஒரு பக்கம் ஃபுல்லா தென்னை மரம், ஃபிஷிங் போட்ஸ், இன்னொரு பக்கம் ஃபுல்லா கடல். எங்களை அங்கேயே உட்கார வச்சிருச்சு. டைம் போனதே தெரில. உடுப்பில ஃபிஷ் மீல்ஸுக்கு 2 ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ். சரி நம்ம டெய்லியா வரப்போறோம், ரெண்டையும் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஹோட்டல் தீமா பார்க்க வந்துட்டோம். இங்க இந்த பழைய காலத்து ஹோட்டல் மாதிரி டேபிள் பெஞ்ச்ல லைனா உட்காந்து வாழை இலையில பந்தி மாதிரி தான் சர்வ் பண்ணாங்க. நாங்க வாங்கின ஃபிஷ் மீல்ஸும் சரி, இந்த ப்ரான் கீ ரோஸ்டும் சரி, டேஸ்டா ஒரு வில்லேஜ் குக்கிங் ஃபிளேவர்ல நல்லா ஸ்பைசியா சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ரான் கீ ரோஸ்ட்ல இந்த மசாலாவை தனியா சாப்பாடு போட்டே சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த மச்சிலி ரெஸ்டாரண்ட். அங்கே போனதும் ஆர்டர்ஸ்ல நேம்ஸ் எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஒரு 20 மினிட்ஸ் வெயிட்டிங் பீரியட் அப்புறம் தான் எங்களுக்கு டேபிளே கிடைச்சது. ஆனால் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா ஒரு திக்கான மீன் குழம்பு மீல்ஸும் அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் மீன் ஃப்ரையும் கிடைச்சதுன்னே சொல்லலாம். நமக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா ஏன் பிடிச்சிருக்குன்னு சில நேரம் சொல்ல தெரியாதுல்ல, அப்படிதான் இந்த மீல்ஸ் எங்களுக்கு. 2 கடையும் சூப்பர் தான், ஆனால் மச்சிலி கண்டிப்பாக ஃபேவரட். இது சிட்டில இருந்து கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. இங்க இந்த ரிவர் ஆக்டிவிட்டிஸ், மேங்க்ரூவ்ஸ், முக்கியமா கயாக்கிங், அதுக்காக தான் இங்க வந்தோமே. ஒரு 20 மினிட்ஸ் போர்ட்ல டிராவல் பண்ணி வந்து ஒரு மணல் திட்டுல நிறுத்தி அங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஒரே கேக்ல நானும் என் ஃப்ரெண்டும் கேக்கிங் பண்ணோம். நாங்க 2 பேருமே இது வரைக்கும் கேக்கிங் பண்ணது இல்லை. அதனால பெடல் பண்ணவே கொஞ்ச நேரம் தத்தளிச்சோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பழகிட்டோம். இது மட்டும் என்னால கொஞ்சம் கூட வீடியோ எடுக்க முடியல, ஆனா பயங்கரமா பண்ணணும். இங்கிருந்து கிளம்பி நேரா உடுப்பியோட மெயின் பீச் மல்பே பீச்சுக்கு போனோம். மல்பேல எல்லா பீச் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும், முக்கியமா இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். இது கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, கரெக்டா வேவ் உங்களை கிராஸ் பண்றப்ப நீங்க ஒரு 2 அடி மேல போயிட்டு வருவீங்க. அப்கோர்ஸ் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் இருக்கும், ஆனாலும் ஒரு கயிறை மட்டும் பிடிச்சிட்டு கடலுக்குள்ள நிக்கிற ஃபீல் டிஃப்ரெண்டா தானே இருக்கும். இந்த பீச் எல்லாம் இன்னொரு சீவா கூட இருக்கு, அங்க எல்லாருமே போகலாம். இங்க இருந்து ஹோல் பீச் வியூவும் கிடைக்கும். ஆனா அது மட்டும் இல்ல, இங்க இந்த சன்லைட் கடல் தண்ணியில பட்டு வெளிச்சத்துல இருந்து போட் கரைக்கு வர மாதிரியும் கரையில இருந்து போட் வெளிச்சத்துக்குள்ள போற மாதிரியும் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது.
இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 5:30க்கு சன்செட் ஆகிறப்ப சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் போகலாம் பிளான் பண்ணோம். ஆனால் ஐலாண்டுக்கு போகிறதுக்கான லாஸ்ட் போட் 5 o'clockே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, நம்ம தலையில் அவ்வளோதான் எழுதியிருக்குன்னு இங்கேருந்தே சன்செட் பார்ப்போம்னு நினச்சப்ப தான் எங்கள் கண்ணில் இந்த பிளேஸ் மாறிச்சு. இங்கே உடுப்பியில் எல்லா பீச்லேயும் சிட்டிங் பெஞ்ச் இருக்கும். அதில் உட்காந்தா போதும், தாளாட்டுதே வானம் தான். ஒரு 7:30 போல தான் அங்கேருந்து கிளம்பணும். ரிட்டர்ன் ரூட் பெங்களூர் டிராஃபிக் மாதிரி இருந்தது. அதுலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு டின்னருக்கு அகைன் ஹோட்டல் மித்ரசிம்மாஜிக்கே வந்துட்டோம். ஒரு மசாலா தோசை, கோலி பாஜி, ஸ்வீட்டுக்கு ஷீரா. மசாலா தோசை ஓகே தான், ஏன்னா பார்க்குற உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஷீரானா கேசரி தான், இங்கே பைனாப்பிள் கேசரி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா ஹோட்டல்லையும் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட்டாக அந்த கோலி பாஜி நம்ம ஊர் உளுந்தோட டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் என்னமோ டிஃப்ரெண்ட், என்னன்னு தெரில. நல்லா சாஃப்டா நைட் 9 மணி கூட சுட சுட சர்வ் பண்ணாங்க. 2 பிளேட் உள்ள போச்சு. ரெண்டல் பைக் ரிட்டர்ன் விட்டுட்டு மணிப்பால்ல இருந்து உடுப்பி ரிட்டர்ன் வர பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சு போறப்பதான் அந்த அண்ணா சொன்னாங்க, இங்க 9 மணிக்கு மேல எந்த பஸ்ஸும் ஓடாது, ஆட்டோ மட்டும்தான் ஒன்லி டிரான்ஸ்போர்டேஷன். ஆட்டோ 1.5 சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது மீட்டர் 100 ரூபா காட்டுச்சுன்னா 150 சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த டே எங்களுக்கு ஒரு பீச் டேனே சொல்லலாம். மேக்ஸிமம் டைம் பீச்ல தான் செலவு பண்ணோம். ஆப்வியஸா உடுப்பியோட ஃபுட் ஐட்டம்ஸ் அதையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிட்டாச்சு. கோயிலுக்கு கூட போனோம். ஆனா இந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் மாதிரி இன்னும் உடுப்பில நாங்க போகாத நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. ஆனா ஒன் டேல நாங்க என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாங்க இங்கிருந்து மார்னிங் 1 hour அங்கிருந்து முத்தேஸ்வர் போறோம். அதை அடுத்த வீடியோல சொல்றேன்.